சரித்திர புகழ் மிகுந்த நம்முடைய வந்தவாசி மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே நம்முடைய எண் மண் எண் மக்கள் இந்த யாத்திரை ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து படிப்படியாக தமிழகத்தினுடைய 184வது தொகுதியாக வந்தவாசி நின்றுகிறோம் ஐயா. எல்லா ஊரையும் சரித்திர ஊர் என்று சொன்னால் வந்தவாசியை பொறுத்தவரை சரித்திரத்தை மாற்றிய ஊர் என்று சொல்ல வேண்டும். 1760 ஜனவரி 22ஆம் தேதி உங்களுடைய மண்ணிலே மிகப்பெரிய யுத்தம் நடந்ததுங்க ஐயா. ஒரு பக்கம் பிரெஞ்சு வீரர்கள், ஒரு பக்கம் ஆங்கிலேயர், இருவரும் கடுமையாக சண்டை போட்டது உங்களுடைய ஊர்ல. அதை ஆங்கிலேயர்கள் பேட்டில் ஆஃப் வேண்டி வாஷ் என்று சொல்வார்கள். வந்தவாசியினுடைய போர் 250 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த போர் தான் உலகத்துல பிரெஞ்சு அவருடைய கையை கீழே இறக்கி ஆங்கிலேயர்களுடைய கையை மேலே உயர்த்தியது. இந்த வந்தவாசியிலே ஆங்கிலேயர்கள் வென்ற பிறகு படிப்படியாக ஒரு இடமாக பிடித்து இந்தியா முழுவதும் முழுமையாக ஆள ஆரம்பித்தார். 1763 பாரிஸ் மாநகரத்தில் இருவரும் சேர்ந்த ஒரு ஒப்பந்தத்தை போட்டதன் பிறகு பிரெஞ்சை பொறுத்தவரை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான எல்லா முயற்சியும் எடுத்து போயிட்டாங்க ஐயா. அதனால் சரித்திரத்தை தலைகீழாக மாற்றி எழுதிய ஊர் நம்முடைய வந்தவாசி. அது மட்டும் இல்லைங்க ஐயா, ஆன்மீகத்திலே மிக ஆழமான ஒரு ஊர். ஆன்மீகத்திலே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஜோதி வடிவிலே ஈஸ்வரன் அவர்கள் காட்சி அளித்ததால் இங்க இருக்கக்கூடிய மலையை தவளகிரி ஈஸ்வரன் கோவில் இங்க இருக்குதுங்க ஐயா. தவளகிரி மலை இன்றைக்கு மக்கள் அந்த கரடுமுரடான பாதையிலே ஏறி சென்று அங்க இருக்கக்கூடிய தவளகிரி ஈஸ்வரரை சந்தித்து விட்டு உங்களுடைய கோரிக்கை எல்லாம் வைத்து விட்டு வருகின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் சகோதர சகோதரிகளே, 120 அடி உயர கோபுரம் இருக்கக்கூடிய தென்னங்கூர் பாண்டுரங்கன் கோவில் இருக்கக்கூடிய அற்புதமான தொகுதி. ஆன்மீகத்திலும் நம்ம சளைத்தவர்கள் கிடையாது, எல்லா இடத்திலும் இருக்கின்றோம். விவசாயத்தில் வந்தவாசிக்கு தமிழகத்துல விவசாயத்தை பொறுத்தவரை தனி பெயருங்க ஐயா. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய பாய் உற்பத்தி மட்டுமே 5000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே பாய் உற்பத்தி செய்யறாங்க. வந்தவாசி பாய் என்று சொன்னாலே உலகம் முழுவதும் ஒரு தனி பிரசித்தி நம்முடைய வந்தவாசியினுடைய கோரப்பாய்க்கு இருக்குதுங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக வந்தவாசியிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி சிந்தித்தார்கள் என்பதற்கு வந்தவாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேஜூர் பகுதியில 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்கள் எப்படி நீர் மேலாண்மையை இங்கே காப்பாற்றினார்கள் என்பதற்கு சான்றாக கல்வெட்டு இருக்குதுங்க. அது ஒரு சரித்திரம். அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நீர் மேலாண்மை, தண்ணி எப்படி தேக்கினாங்க, தண்ணி எப்படி பராமரித்தார்கள் என்கின்ற அற்புதமான கல்வெட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி உங்க ஊரில் இருக்கக்கூடிய தேஜூர் பகுதிங்க. இப்படி எல்லாம் பல பெருமை இருக்கக்கூடிய ஊர், சரித்திரத்திலே மறையாத ஒரு ஊர், விவசாயத்திற்கு பெயர் போன ஒரு ஊர். இந்த அற்புதமான சரித்திர ஊருக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரை என்று வந்திருப்பதை மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம் சகோதர சகோதரிகள். முக்கியமாக இங்கே மிகப்பெரிய எழுச்சியோடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்மோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றனர். தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்பது எல்லா மக்களும் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக இந்த யாத்திரையில் நம்முடைய சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கின்றீர்களோ மிக தெளிவாக இருக்கின்றீர்கள். நமக்கு இந்த அரசியல் வேண்டாம். 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது 4 விஷயங்களை மையப்படுத்தி இருக்குதுங்க ஐயா. ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி இருக்கு, ஊழலை மையப்படுத்தி இருக்கு, ஜாதியை மையப்படுத்தி இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அரசியல்னாவே அடாவடித்தனம் என்கின்ற பெயர் வந்திருக்கு. இந்த 4 விஷயங்களும் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை யாருக்கும் பிடிக்கலைங்க ஐயா. குடும்ப அரசியல் வேண்டாம், ஜாதி அரசியல் வேண்டாம், லஞ்ச அரசியல் வேண்டாம், அடாவடித்தனமான அரசியல் வேண்டாம். இந்த 4ம் வேண்டாம். நமக்கு ஒரு புதுவிதமான அரசியல் வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு படிப்புக்கேற்ற வேலையும் வேலைக்கேற்ற ஊதியமும் நமக்கு வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த 31 மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வு பாருங்க ஐயா. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 தேர்வும் இதுவரை 31 லட்சம் பேர் எழுதிங்க ஐயா. 10,400 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது. வெறும் 10,400 பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. வேலை வாய்ப்பு எங்கீங்க ஐயா? தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தார்கள், ஆட்சிக்கு வந்தா 5 ஆண்டுகளிலே 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம். அப்ப 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க ஐயா. 1,75,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும். ஆனா இன்னைக்கு வெறும் 10,400 பேருக்கு மட்டும்தான் அரசு வேலை. அரசு வேலை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவர்களே தேர்வு நடத்தி கொடுக்கலனா
நம்முடைய இளைஞர்களுக்கு அரசு வேலை என்பது ஒரு எட்டாக்கணியாக மட்டும்தான் இருக்கும். சகோதர சகோதரிகள், இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். 31 மாதமாக அரசு என்பது உங்களுக்கு சேவை செய்வதற்காக இல்லை, ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் தமிழகத்திலே அரசு இருக்கிறது என்பதை மறுபடியும் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கின்றார். மகனுக்கும் மருமகனுக்குமான ஒரு ஆட்சி, கோபாலபுரம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆட்சி, அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், திமுகவுடைய அமைச்சர்கள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சி நடக்கிறதோ தவிர தமிழகத்தினுடைய மக்கள் வளர வேண்டும் என்பதற்காக ஆட்சி இல்லைங்க. இன்னைக்கு சொல்லா கொடுமை நம்முடைய விவசாயிகளுக்கு, சொல்லா கொடுமை, மிக கொடுமையான ஒரு வாழ்க்கை யாருக்கு இருக்குன்னா விவசாயிகள். சமீபத்தில் இங்கே பார்த்தோம், மேல்மா பகுதியில சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க முற்பட்ட பொழுது இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்கள் மேல்மா, குறும்பூர், காட்டுக்குடிசை உள்ளிட்ட 11 கிராமங்களில் உள்ள 3174 ஏக்கர் விவசாய நிலத்தை, நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய நிலத்தை, 2 போகம், சில இடத்துல 3 போகம் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை நாங்கள் சிப்காட் தொழிற்பேட்டை கொடுக்க மாட்டோம் என்று தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்தார்கள் விவசாய பெருமக்கள். மாநில அரசு என்ன பரிசு கொடுத்தாங்க ஐயா? அந்த விவசாய பெருமக்கள் மீது குண்டாஸ் வழக்கு போட்டார். குண்டாஸ் வழக்கு. பாரதிய ஜனதா கட்சி களத்திற்கு வந்து, குறிப்பாக நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் தலைமையில் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் களத்திற்கு வந்து இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தயாராக இருந்த பிறகு இந்த குண்டா சட்டத்தை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். இந்தியாவில் எங்கேயுமே விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டு இந்திய அரசியல் சரித்திரத்திலே நாம் பார்த்தது கிடையாது. திருவண்ணாமலையில இந்த பகுதியில தாங்க ஐயா, மேல்மா பகுதியில தான் முதலாக பார்த்தோம் விவசாய பெருமக்கள் மீது குண்டா சட்டம் போடுவது. இங்க தான் பார்த்தோம். அண்ணன் ஏவாவேல் அவர்கிட்ட போய் கேட்டார், விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டிருக்கிறாங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஏவாவேல் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. ஆனா திருவண்ணாமலையில எந்தெந்த நிலமெல்லாம் விலைக்கு வருதுன்னு ஏவாவேல் அவருக்கு தெரியும். ஆனா விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்டதோ, விவசாயிகள் மீது நடத்தப்பட்ட கொடுமையோ இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரியாது என்பது வேடிக்கையாக மட்டுமில்லை சகோதர சகோதரே, நமக்கு விசித்திரமாக மட்டும் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாருங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி 10 ஆண்டுகள், 10வது ஆண்டிலே இன்னைக்கு இருக்கிறாங்க ஐயா. இன்னும் 60-70 நாட்களிலே தேர்தல் வர இருக்கிறது, பாராளுமன்ற தேர்தல். நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல். குறிப்பாக இந்த பொய்யர்களுடைய கூடாரத்தை மொத்தமாக காலி செய்து வீட்டுக்கு அனுப்புவதற்கு, ஊழல் மலிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுப்பதற்கு, தமிழகத்திலே எங்கே பார்த்தாலும் கூட குடும்ப அரசியல் தலந்தோக்கி கொண்டிருக்கிறது, அதை வேண்டாம் என்று நிராகரிப்பதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சகோதர சகோதரர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை 10 ஆண்டுகள் முடித்து மறுபடியும் 5 ஆண்டுகள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக, இந்தியாவுடைய வலிமைக்காக உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவை பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 9 ஆண்டுகள்ல நம்முடைய வளர்ச்சி அப்படிங்க, ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். குட்டி குட்டி நாடுகள் பொருளாதாரத்திலே நம்மை விட முன்னாடி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 9 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி முடிந்த பிறகு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம். 11வதிலிருந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறோம். ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த 9 ஆண்டுகள்ல இந்திய ஜனநாயகத்தில் நம்முடைய ஆட்சி ஒரு நேர்மையான ஆட்சி என்கின்ற பெயரை எடுத்திருக்கிறது. நேர்மையான ஆட்சி. குறிப்பாக நீங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம், ஆனால் உங்களுடைய பாராளுமன்ற தொகுதி ஆரணி பாராளுமன்ற தொகுதிங்க ஐயா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே அடித்தட்டு மக்களுக்காக நாம் செய்திருக்கக்கூடிய வேலையை பாருங்க ஐயா. இந்த மாவட்டத்தில் முதலாக மோடி ஐயா வந்த பிறகுதான் கான்கிரீட் வீடு, மோடி வீடு 57,000 குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கிறது 9 ஆண்டுகள்ல. ஐயா இந்த ஒரு வீட்டுக்குமே 2,69,000 ரூபாய் மானியம் கொடுத்து 57,004 வீடுகளுக்கு பாரத பிரதமருடைய மோடி திட்டம் வந்து சேர்ந்திருக்கிறது. இத்தனை நண்பர்கள் இன்னைக்கு ஒரு கான்கிரீட் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குழாய் மூலமாக குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை மட்டுமல்லங்க ஐயா, நம்முடைய வேள்வி. பாரத பிரதமருடைய நம்பிக்கை என்னன்னா, 2024 டிசம்பர் முடியும் பொழுது இந்தியாவுடைய 100% வீடுகளுக்கு குடிநீர் என்பது பைப்பு மூலமாக கொடுக்கப்படும் என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேள்வி. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே
4,81,495 வீடு. ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்கம்மா, 4,81,495 வீடுகளுக்கு பாரத பிரதமருடைய ஜல்ஜீவன் திட்டம் பைப்பு மூலமாக குடிநீர் வந்திருக்கிறது. எத்தனை வீட்டில் இலவச கழிப்பறைகள் இல்லை 2014க்கு முன்பு? 2014க்கு பின்னுமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டுமே 2,80,004 வீடுகளுக்கு கழிப்பறைகள் முதலாக வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்திருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி சிலிண்டர் ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 இந்தியாவிலே வெறும் 64% மக்கள்கிட்ட தான் கேஸ் அடுப்பு இருந்துச்சுங்க. 36% மக்கள்கிட்ட கேஸ் அடுப்பு இல்லைங்க. இன்னைக்கு 2,03,252 குடும்பங்களுக்கு 2014க்கு பிறகு கேஸ் அடுப்பு வந்திருக்கிறது. மோடி கேஸ் அடுப்பு. ஒரு சிலிண்டருக்குமே 300 ரூபாய் மானியம் அவருடைய வங்கி கணக்குக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்குதுங்க ஐயா. 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. ஒரு அட்டையை காமிச்சா ஒரு மருத்துவமனையில் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு. இந்த மாவட்டத்தில் மட்டுமே 5 லட்சம் ரூபாய் காப்பீடு பெற்றிருப்பவர்கள் 3,58,215 பேருங்க ஐயா. 3,58,215 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு அட்டையிலே பயன்பெற்றிருக்கின்றார். விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்க ஐயா. நம்முடைய பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி 6,000 ரூபாய் நிதிங்க ஐயா. ஒரு விவசாயிக்கும் சிறு குறு விவசாயிக்கு ஒரு ஆண்டு நம்முடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. தமிழகத்திலே அதிகமாக பயன்பெற்ற மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஒண்ணுங்க ஐயா. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு ஐயா ஒருத்தர் 2 பேர் 100,000 பேர் இல்லைங்க ஐயா. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு 4,07,252 விவசாய பெருமக்களுக்கு வருடந்தோறும் 6,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு வருது ஐயா. அது வேற 6,000 பார்க்காதீங்க. நம்முடைய ஆட்சி காலத்துல 15 தவணையிலே தவணைக்கு 2,000 ரூபாய் மோடி ஐயா அனுப்பிச்சிருக்கார். யாரெல்லாம் இந்த கௌரவ நிதியில பயன்பெறுகின்றீர்களோ உங்களுடைய வங்கி கணக்குக்கு 30,000 ரூபாய் வந்திருக்கு ஐயா. 30,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க. 4 லட்சம் பேர் 4,07,252 பேருக்கு 30,000 ரூபாய் ஒரு விவசாயிக்குமே கௌரவ நிதியா வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. நீங்க சொல்லுங்க ஐயா.